மறுமையை நம்ப வேண்டும். அந்த ஒரு நாளை அனைவரும் சந்திக்க இருக்கின்றீர்கள் என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் நடிகிலும் சொல்கிறான். இந்த சந்திப்பை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகிலே நடந்த சில சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி ஒரு 4 சம்பவங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். வஇது கால மூஸா லிகௌமிஹி, தன் கூட்டத்தாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரத்தன், ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான். அவர்களுடைய உறவினர்களில் ஒருவர் பனு இஸ்ரவேலர்கள்ல கொலை செய்யப்பட்டு விட்டார். அவரை புதைச்சாச்சு, யாரு கொலை செய்தவர் என்று கண்டுபிடிக்க முடியல. இந்த மாட்டை அறுத்து அதிலிருந்து கொஞ்சம் கரியை எடுத்து கபூர்ல போட்டாக்கா அவரு உயிர்ப்பித்து எழுந்து யார் கொலையாளி என்பதை சொல்லுவார். இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு தான் இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு அருங்க மாடு அருங்கன்னு சொல்றாங்க. கதாலிக்க யுஹில்லாஹுல் மௌத்தா வ யுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன், இவ்வாறுதான் அல்லாஹ் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்வான். அதே போல சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 259வது வசனமாக, அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா, அழிந்து மண்ணோடு மண்ணாகி போன ஒரு ஊரின் பக்கமாக அவர் நடந்து போறார் ஒருத்தர். அண்ணா யுஹி ஹாதி இல்லாஹு பாத மௌத்திஹா, இந்த மாதிரி அழிந்ததற்கு பிறகு எப்படி அல்லாஹ் அவர்களை எழுப்ப போறான் அப்படின்னு சொல்றாரு அவர். உடனே ஃபமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவரை அல்லாஹ் 100 வருடங்கள் இறக்க செய்து விடுகிறான். இறந்து போறார் 100 வருடம். சும்மா பாசஹு, பிறகு அவரை எழுப்புகிறான். எழுப்பி அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், கால கம் லபிஸ்த, கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், எவ்வளவு நாள் நீ இப்ப இறந்து போயிருந்த, இப்ப எந்திரிச்சு வந்திருக்கிய, எவ்வளவு நாள் சென்று வந்திருக்க அப்படின்னு கேட்க போகும்போது, ஒரு நாள் அல்லது ஒரு நாளினுடைய கொஞ்ச நேரம் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், பல் லபிஸ்த மிஅத ஆமின், 100 வருடம் நீ உறங்கிட்டு வந்திருக்கிற. ஃபந்துர் இலா தஆமிக்க வ ஷராபிக்க, அவர் போகும்போது முதல்ல எடுத்துட்டு வந்திருந்த உணவு குடிப்பை எல்லாம் அல்லாஹ் பார்க்க சொல்றான். அது அப்படியே இருக்கு, கெட்டு போகாம இருக்கு. வந்துர் இலா ஹிமாரிக்க வலி நஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், அவர் ஏறி வந்த கழுதையெல்லாம் செத்து போய் மண்ணோடு மண்ணா போய் இருக்கிறது, அதுவும் பக்கத்துல இருக்க கழுதையில வந்தாரு, அதுவும் போயிடுச்சு. வந்துர் இலல் இலாமி கைஃப நுன்சிசுஹா சும்ம நக்சுஹா லஹ்மா, பிறகு அந்த கழுதையை அல்லாஹுடைய கட்டளையின்படி அதனுடைய மீண்டும் பழைய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது. எலும்பு தோல் எல்லாம் அந்த அதை மூடிக்கொள்கிறது. பிறகு அது உயிருள்ளதாக திரும்பி வந்து விடுகிறது. அதை அல்லாஹ் சொல்லிட்டு ஃபலம்மா தபய்யன லஹு கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அப்ப சொன்னாரே அந்த 100 வருஷத்துக்கு பிறகு இந்த பாடத்தை பார்த்து விட்டு அறிந்து கொண்டேன், அல்லாஹ் நிச்சயமாக எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். அடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். இது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நினைச்சு பாருங்க. ரப்பி, என்னுடைய இறைவா, எனக்கு எப்படி நீ மரணித்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றாய் என்று எனக்கு காட்டு, நான் அதை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னபோது, கால அவலம் துமின், அல்லாஹ் கேட்டான், நீ ஈமான் கொள்ளலையா அப்படின்ட்டு. கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, நான் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கிறேன் ரப்பே, இருந்தாலும் என்னுடைய உள்ள அமைதி அடையணும், அதை பார்த்து மகிழணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ஒன்றை நிகழ்த்தி காட்டினான். அதுவும் இந்த பூமியில நடந்தது. என்னது? கால ஃபஹுது அர்பஅத்தம் மினத் தைர் ஃபசுருஹுன்ன இலைக் சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸா, 4 பறவைகளை கொண்டுட்டு அறுத்து அதை துண்டு துண்டாக்கி ஒன்னா கலந்து 4 விதமான திசையில இருக்கக்கூடிய மலைகளில கொண்டு போய் வைத்து விடு. சும்ம துஉஹுன்ன, பிறகு நீ அதை அழைத்தால் ஏத்தீனக்க சய்யா, அவை ஒன்று சேர்ந்து வந்துரும் அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதை சொல்லிட்டு வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அறிந்துகொள், நிச்சயமா அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாக மதிநுட்பம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் பக்ராவிலேயே சொல்லி காட்டுகிறான்.
அடுத்ததாக சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்துல 4வது சம்பவமாக நாம் அதை அறிகிறோம். கதாலிக அஸர்னா அலைஹிம் லியஅலமு அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா. சில வாலிபர்கள் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்கக்கூடாது, படைத்தவனை தவிர படைப்புகளை வணங்கக்கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த மக்களுக்கு அது வேறுபாடாக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் இறந்தவர்களை வணங்குகிறார்கள், அரசனை கடவுள் என்று சொல்லுகிறார்கள், அரசனும் அதுல மகிழ்ந்து போயிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவர்கள் சொன்ன உடனே இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்துகிறார்கள். 6 பேர் என்ன செய்யறாங்க, அந்த ஊரை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் என்று செல்லுகிறார்கள். செல்லுகிற போது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞனும் சேர்ந்து கொள்கிறான் இவரோடு. அவனோடு இருந்த ஒரு நாயும் சேர்ந்து கொள்கிறது. அப்ப 7 பிளஸ் நாய். இவர்கள் அனைவரும் ஒரு மலை அடிவாரத்திற்கு சென்று அங்க நாம ஓய்வு எடுப்போம் என்று ஒரு குகையிலே போய் தஞ்சம் புகிறார்கள். படுக்கிறாங்க, அப்படி தூங்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 309 ஆண்டுகள் அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். பிறகு அல்லாஹ் மீண்டும் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புகிறார். அதுதான் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகள் அத்தியாயம் இருக்கிறது அல்லவா, அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அந்த பூமியில நடந்தது. அல்லாஹ் அதை கிட்டத்தட்ட 20 வசனங்களுக்கு மேல அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த குகை இன்னைக்கும் ஜோர்டான் நாட்டுல அம்மான்ல ஒரு இடத்துல இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்கள். இந்த சம்பவமும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த பூமியிலே நடந்த மறுமையை பற்றி நினைவு ஊட்டுவதற்காக அல்லாஹ் செய்து காட்டிய சம்பவங்களில இதுவும் ஒன்று என்று சூரத்துல் கஹ்ஃப்ல நாம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அன்பிற்குரியவர்களே, அப்ப மறுமை நாள் என்பது சத்தியம்.